மன்னராட்சி காலத்தில் ஒரு நாடு எவ்வாறு மற்ற நாடுகளை கைப்பற்றி தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்ததோ அதே போன்று பின்னாளில் 16, 17, 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் பிரான்ஸ், ஸ்பெயின் அண்ட் இங்கிலாந்து உலக நாடுகளை எப்படி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்களோ அந்த நிலை இப்போது அடுத்த 75-80 ஆண்டுகளின் பின்னர் மறுபடியும் ஆரம்பிக்கின்றது. இப்போது அமெரிக்கா தனக்கு பக்கத்தில் உள்ள நாடுகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் யுத்தமில்லாமல் கைப்பற்ற முயற்சிக்கின்றது. கிரீன்லாண்ட், கனடாவை, மொரிஷியஸ் போன்ற நாடுகளை தனது காலனித்துவ நாடுகளாக இல்லது அமெரிக்காவின் ஒரு மாநிலமாக உருவாக்க முயற்சிக்கின்றது. அதே மாதிரி இந்தியா ஸ்ரீலங்காவையும், இந்தியாவுக்கு நோர்த் பகுதியில் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளையும் கீழே உள்ள மாலத்தீவையும் தனது மாநிலமாக்க முயற்சி செய்கின்றது. சைனா நீண்ட காலமாக அதை செய்து கொண்டே இருக்கின்றது. பல நாடுகளை தனது பாய்ப்பிள்ளையாக மாற்றிவிட்டது. அண்மையில் இஸ்ரேல் பலஸ்தீனத்தை தனது முழு நிலப்பரப்பையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றது. சிரியாவை ஒரு பகுதியை இப்போது தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டது. ரஷ்யா உக்ரைனிலே அதே தான் செய்கின்றது. இந்த ஒழுங்கு இப்போது மிக வேகமெடுத்து வருகின்றது. அந்த வகையில் சைனாவின் கட்டுப்பாட்டில் பங்களாதேசம், இந்தியாவின் சில பகுதிகளும் போவதற்கான சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கான ஆயத்த வேலைகளை இப்போது சைனா ஆரம்பித்துள்ளது. பிரம்மபுத்திரா நதியை தனது அணைகளை கட்டுவதனூடாக இந்தியாவினுடைய நீர்வளத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் அடுக்க முயற்சிக்கின்றது. இது இந்தியாவை கட்டுப்படுத்துவதற்கு மற்றும் அண்மை பங்களாதேஷின் ஊடாக இந்தியாவுக்கு எதிரான போரையும் ஆரம்பிக்க உள்ளது. இந்த முயற்சிகளின் ஊடாக இந்தியா பொருளாதார ரீதியாக மிக மோசமாக பாதிக்கப்படலாம். உலக ஒழுங்கு மாறிக்கொண்டிருக்கின்றது. உலக தமிழர்கள் விழித்து கொள்ள வேண்டும். நமக்கான ஒழுங்கை நாமே தீர்மானித்து கொள்ள வேண்டும். இல்லையில் நாம் உலக ஒழுங்கிலிருந்து முழுமையாக வெளியேற்றப்படுவோம்.